ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள், சுவிசேஷத்தில் விடியலை தேடுவோம். பாவம் என்பது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த பாவம் என்றால் என்ன? பாவம் என்பதற்கு என்ன ஒரு டெஃபினிஷன்? பாவம் என்று பார்க்கும் பொழுது மிஸ்ஸிங் த மார்க், அதாவது குறி தவறுவது என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் மீறுதல் என்று வேதம் நமக்கு சொல்லி விளக்கி காட்டுகிறது. இன்னும் பாவம் இதை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று நம்மை தீர்மானித்திருந்தாரோ அல்லது நமக்கு சொல்லியிருந்தாரோ அதை உதாசீனப்படுத்திவிட்டு நமக்கு விருப்பமான வழியிலே நடப்பதும் பாவம். கொஞ்சம் ஆண்டவருடைய அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து டீவியேட் ஆனால் கூட அது மிகப்பெரிய அழிவை நோக்கி கொண்டு செல்கிறதே, அதுவும் பாவம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த பாவம் என்கிற அந்த வார்த்தை எங்கிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா, காற்றா அப்படிங்கிற ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார்கள். ரொம்ப சிம்பிள். அங்கேருந்து ஒரு கீரிப்பிள்ளை ஓடி வருது, அது ஒரு பாம்பை துரத்தி கொண்டு வருகிறது. உங்கள் கையில் ஒரு ஆயுதம் இருக்கிறது, உங்களை பார்த்து சொல்கிறாங்க, அந்த பாம்பை முடிஞ்சால் நீங்கள் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் கையில் இருக்கிற அந்த ஆயுதத்தை கொண்டு அந்த பாம்பை நீங்கள் அடிக்க முற்படுறீங்க. நீங்கள் எரிஞ்சிட்டீங்க, ஆனால் பாம்பு அடிக்கலை, கீரிப்பிள்ளையை அடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் செய்த தவறு என்ன அப்படின்னா, பாம்பை மிஸ் பண்ணிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாம்பையும் நீங்கள் அடிக்கலை, ஆனால் அந்த பாம்பிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய அந்த கீரிப்பிள்ளையையும் சேர்த்து நீங்கள் அடிச்சிட்டிங்க. பிசாசானவன் கொண்டு வருகிற பாவத்தை நாம் செய்யும் பொழுது நாம் பிசாசுக்கு இசைந்து இருக்கிறோம், அதே நேரம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். ஒரு திருடன் ஓடி வருகிறான், அவனை பின்னால் ஒரு போலீஸ்கார் துரத்திட்டு வராரு. இப்போ பிரதர் அந்த திருடனை எப்படியாவது பிடிச்சிருங்க, நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க? பிடிக்க வேண்டிய நீங்கள் திருடனை பிடிக்கிறதுக்கு பதிலாக அல்லது திருடனை தாக்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த போலீஸ்காரரை தாக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் திருடனை தாக்காமல் விட்டது ஒரு தப்பு, அந்த போலீஸ்காரரை தாக்குனது மிகப்பெரிய தப்பு. அதே போல தான் பாவம் என்பது, நாம் தேவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம தேவனை டிஸப்பாயிண்ட் பண்ணி பாவத்துக்கும் பிசாசுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது. அல்லது இன்னும் சொல்ல போனால், பிசாசோட தோள் கோர்த்து தேவனை எதிர்த்து நிற்பது பாவம். அல்லது இப்படி கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா, நாம் பாவம் செய்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் நாம் பிசாசோடு தோள் கோர்த்து கொண்டு தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். ஹமார்ஷியா அப்படிங்கிற இன்னொரு பதத்தை அதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஒன்றுமே இல்லை, நார்மலாக எப்படி வாழணுமோ அதிலிருந்து விலகி செல்வது பாவம். எப்படி நார்மலாக எப்படி வாழணும் வேதம் நமக்கு சொல்லுது. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்பது வேதம் நமக்கு நியமங்களை கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வாழாமல், தேவனுடைய விருப்பத்தின் சித்தத்தின்படி வாழாமல், அதுதான் நார்ம்ஸ், அதை விட்டு டீவியேட் ஆகக்கூடிய எல்லா காரியமும் பாவம். சரி, இந்த பாவம் மிகப்பெரிய பிரச்சனையா? இல்லை இந்த பாவத்தை பற்றி இப்படி அடிக்கடி பேசலாமா? ஒரு சபையில் ஒரு போதகர் இந்த பாவத்தை குறித்து தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த சபையின் மூப்பர்கள் அவரிடம், ஊழியக்காரரே, நீங்கள் எப்போதும் பாவம் பாவம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சபையில் வரக்கூடிய மக்கள் எல்லாம் அதை விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் வாக்கு தத்துவம், ஆசீர்வாதம், தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் குறைகளை நீக்குவார், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிக்கும். நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் பாவம் பாவம்னு பேசிகிட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் அல்லது பாவங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் தவறு, குற்றம், குறை இப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறனால அது பாவம்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போது அவர் உடனே என்ன பண்ணார்னா, தன் பக்கத்தில் இருந்த ஒரு பாட்டில், அந்த பாட்டிலில் விஷம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த விஷ பாட்டில், அந்த பாய்சன்கிற பாட்டிலை எடுத்துகிட்டு அவர் சொன்னார், பிரதர் இந்த வெளியில் பாய்சன்னு போட்டிருக்குல்ல, இதை தூர எடுத்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு ஒட்டுனா பரவாயில்லையா? பாய்சன்னு போட்டிருக்க லேபிளை எடுத்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ்ன்ற ஒரு லேபிள் ஓட்டுனா பரவாயில்லையா? அது எப்படி பிரதர்? அப்புறம் எல்லாரும் அதை கூல்ட்ரிங்க்ஸ் நினச்சி குடிச்சிட்டு தானே இருப்பாங்க. அப்போது விஷத்தை எப்படி சொல்லணும்? விஷந்தான் சொல்லணும். அப்போ பாவத்தை பாவம்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? இன்றைக்கி இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை பாவம். உலகளாவிய பிரச்சனையும் பாவம்னு சொல்லியிருந்தேன். உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையும் பாவம்தான். இந்த பாவத்தை மேற்கொண்டால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம் அப்படிங்கும் பொழுது பாவம் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த பாவத்தை குறித்து பேசித்தான் ஆக வேண்டும். அதனால தான் சுவிசேஷத்தின் வல்லமை நமக்கு ஏன் தெரியலைன்னா, இந்த பாவத்தின் கொடுமை நமக்கு புரியலை.
சுவிசேஷத்தினுடைய ஆக்கப்பூர்வமான ஆசீர்வாதம் நமக்கு ஏன் புரியலைன்னா, இந்த பாவம் ஏற்படுத்துகிற தாக்கம் நமக்கு இன்னும் புரியலை. இந்த பாவத்தை குறித்து ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் உங்கள் முன்னே சொல்ல வரலாம்னு ஆசைப்படுறேன். இந்த பாவம் அடாப்ஷன், இட் இஸ் அடாப்டட், அதாவது அல்லது அக்யூசேஷன் ஆஃப் சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவத்தை நாம போய் பிடிக்கல, இந்த பாவம் நம்மளை ஏற்கனவே பிடிச்சிடுச்சு. எப்படி சொல்கிறேன், நீங்கள் சில நேரத்தில் இந்த ஆப்பிள் பழத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பிள் பழத்தில் உள்ளே இருந்து ஒரு புழு வர மாதிரி இருக்கும், அல்லது ஒரு புழு இருக்கும். நம்ம உடனே நினைப்போம், யாருப்பா இந்த பழத்துக்குள்ளே புழுவை உள்ளே திணிச்சு வச்சது? பழத்துக்குள்ளே எப்படி புழு இருக்கும்? வெளியில இருந்து இந்த புழு உள்ளே போச்சா, இல்லை உள்ளே இருந்து இந்த புழு வெளியில் வந்துச்சானா? கண்டிப்பாக வெளியிலேருந்து போகாது, இது உள்ளே இருந்து வந்தது. ஆனால் ரொம்ப இயல்பாக சொல்லணும் அப்படின்னா, பல மாம்பழங்கள் நம்ம சாப்பிடும் பொழுது கொட்டைக்குள்ளே வண்டு இருக்கிறத பார்க்குறோம். மாம்பழத்தில் ஓட்டை போட்டு அந்த வண்டை உள்ளே வச்சுருப்பாங்களா? இல்லை, அந்த வண்டு உள்ளவே இருந்துச்சு. எப்படி? ஒருவேளை மலராக இருக்கும் பொழுது அந்த பறவைகள் முட்டை ஏதாவது போட்டு அந்த மலர் மூடின உடனேயே அதற்குள்ளே இருந்து அது உயிர் பெற்றிருக்கலாம், வேற வழி கிடையாது. அதே மாதிரி தான் இந்த பாவம் என்பது, நாம் ஏதோ காரியங்களை செய்த உடனே, தவறுகளை செய்த உடனே நமக்குள்ள பாவம் வந்துருச்சுன்னு இல்லை. இந்த பாவம் நம்மை ஏற்கனவே கைப்பற்றி விட்டது. அக்யூசேஷன் ஆஃப் சின், இந்த பாவம் உங்களை என்னையும் ஏற்கனவே கையகப்படுத்தி விட்டது. அப்போ இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமாக ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறார். அல்லது யாராலையும் இந்த பாவம் என்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்லவே முடியாது. இல்லைப்பா, நீ சுதந்திரவாளியே கிடையாது, நீ ஏற்கனவே அடிமையாயிட்ட. ஏன்னா நீ விரும்பினதை பல முறை செய்யலை. மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், உன்னால் மன்னிக்க முடியல. விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா இந்த பாவம் உன்னை ஏற்கனவே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே கைப்பற்றிட்டு. இந்த பாவம் கைப்பற்றுறது மாத்திரமல்ல, இது ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடியது ஒன்று, கவர்ந்து இழுக்கிறது. கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு சிகரெட் பாக்கெட்டில் வெளியில் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடுன்னு இருக்குது, ஆனால் நம்ம வாங்கி அதை பயன்படுத்துகிறோம். இன்னும் சொல்லப்போனால் லிக்கர் பாட்டிலில் வெளியில் லேபிள் கொடுத்துருக்குறாங்க, அந்த லேபிளையும் மீறி நம்ம வாங்குகிறோம். ஏன்னா அந்த பாவம் என்ன அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது. அவ்வளோ பெரிய மோசமான பிரச்சனை இந்த பாவம். இந்த பாவத்திற்கு விடுதலை தர வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த பாவத்திற்கு பரிகாரமாக பலியிடப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த பாவம் என்பது நமக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் பரிகாரத்தினுடைய பலன் நமக்கு புரியாமல் போயிடும். இந்த பாவம் எவ்வளவு தூரம் நம்மை வஞ்சிக்கிறது என்பது புரியலைன்னா, இந்த ஜீவன் வாழ்வு எவ்வளவு தூரம் நமக்கு சிலுவையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது புரியாமல் போயிடும். இந்த சிலுவையின் அன்பை உணர தேவன் நமக்கு கிருபை செய்யட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை இந்த பாவ பிரச்சனை. இந்த பாவ ஆண்டவரே, அது ஒரு பாய்சன் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த பாவம் ஏற்கனவே எங்களை கைப்பற்றி விட்டதுன்னு பார்த்தோம். இந்த பாவத்திலிருந்து எங்களை மீட்பதற்காக பாவம் அறியாத நீர் பாவம் ஆனீரே. எங்களுக்காக ஆண்டவரே, தேவனுக்கு சத்துருக்களாயிருந்த எங்களுக்காக, மனதிலே சத்துருக்களாயிருந்த எங்களுக்காக நீர் பாவம் ஆனீரே. ஆண்டவரே, இதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும், உம்முடைய சித்தத்திற்கு விரோதமான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை விட்டு விலக உம்முடைய இரத்தத்தினால் அதை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.